Hi friends, it's such a joy to meet you through this program. இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நம்பிக்கை நம்புகிற ஒரு காரியம் எப்படி நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மட்டும் இல்லை, ஆன்மீக ஜீவியம், சரீரத்துலேயும் சுகம், அது மட்டும் இல்லை, ஒரு ஃபைனான்ஷியலாக மெட்டீரியலாக உலகத்துலேயும் நம்ம ஒரு விரிவாகிறதும் உயர்வாகிறதுக்கும் ரொம்ப முக்கியன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு நான் கண்டினியூ பண்ணி ஐம் கோயிங் டு ஸ்பீக் டு யூ அபவுட் ஹவு திஸ் கேன் கனெக்ட் யூ டு த டிவைன் பவர். இன்றைக்கி கடவுளுடைய வல்லமையோடு நம்ம இணைகிறதுக்கு எப்படி இந்த நம்பிக்கை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ. அதுக்கு முன்பாக ஐம் கோயிங் டு டேக் யூ டு மை கான்செர்ட். இந்த கான்செர்ட்லேருந்து ஒரு நல்ல இந்த பாடலை நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. கேட்ட பிறகு I'll come and join you. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இல்லையே இல்லையே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இல்லையே இல்லையே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை. இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன், இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன், கோலையை சாதனை செய்கிறவனாய் மாத்துகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில் நிறுத்துற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கார். நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளேன், உம்மாலாகாதது எதுவும் இல்லை.
இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இல்லையே இல்லையே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம் வல்லமையால் என்னை நிரப்பும். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம் மகிமையால் என்னை நீரே நிரப்பு. I hope you really enjoyed this song. நான் சொன்ன விதமாக பாருங்கள், நம்ம லைஃப்பில் a believing நம்பிக்கை, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறது, எபிலிட்டி டு பிலீவ் ஃபார் கிரேட்டர் திங்ஸ், நம்ம வாழ்க்கையில் விரிவாகிற ஒரு காரியத்துக்கு, நம்ம வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு எப்படி we need so much of belief. இந்த பிலீஃப் தான் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கடவுளை நம்புகிறோமோ, நம்ம லைஃப்பில் நம்புகிறோமோ, அவ்வளோ தூரத்துக்கு தான் நம்முடைய வளர்ச்சி காணப்படும். ஆக்சுவலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ லிட். இட்ஸ் லைக் அ லிட் தட் வில் கவர். காட் இஸ் ஸோ, என்ன சொல்கிறது, கடவுளை குறித்து சொல்ல போனால் அவர் ரொம்ப அன்லிமிட்டெட், இன்ஃபைனைட்டு, லிமிட்லெஸ். எவ்வளோ நாள் அவர் நம்மளால் ஆஸ்வதிக்க முடியும். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு லிமிட் பண்ணுற ஒரு காரியம் நம்முடைய நம்பிக்கை. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு விசுவாசிக்கிறோம், எவ்வளோ தூரத்துக்கு அவரை நம்ம நம்ப முடியுமோ, அவ்வளோ தூரத்துக்கு தான் நம்ம சேகரிக்க முடியும், நம்ம ரிசீவ் பண்ண முடியும். திஸ் இஸ் வாட் ப்ரீவியஸாக நான் பேசினேன். இன்றைக்கு உங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம், கடவுளோடு ஒரு இணைகிற ஒரு காரியம், ஆண்டவரோட ஒரு தெய்வீகமான ஒரு வல்லமையை உணர்றது. என்ன சொல்ல வரேன்னா, மதத்துக்கு மிஞ்சி ஒரு உறவு. இது எப்படி நமக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இது நம்பிக்கைன்னு சொன்னால் எல்லாருமே நம்புகிறோம். கடவுள் தூணில் இருக்கிறாரு, துரும்பில் இருக்கிறாரு, நம்புகிறோம். பைபிள் என்ன சொல்கிறது, பிசாசுகள், அந்த பிசாசுகள் கூட கடவுளை நம்பி அது பயப்படுது. அவ்வளோ தூரம் அது அக்னாலேஜ் பண்ணுது. பட் அக்னாலேஜ் பண்ணி பயந்தாப்புல தட் பிலீஃப் இஸ் நாட் இனஃப் ஃபார் காட் டு கனெக்ட் வித் தெம். பாருங்கள், அதுதான் இன்றைக்கி தூணில் இருக்காரு, துரும்பில் இருக்கிறாரு. இட்ஸ் ஜஸ்ட் அன் அக்னாலஜ்மெண்ட் தட் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அது எல்லோரும் தான் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் நமக்கு பத்தாது. அப்போது
ஆண்டவரை நம்பு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய்ன்றாங்க. கர்த்தரை நம்பு, இயேசுவை நம்பு. இதெல்லாம் இந்த வார்த்தையில நம்ம கேட்டிருக்கோம் பாருங்கள் நிறைய தடவை. இப்படி சொல்கிறதப்போ இன்னும் நம்புன்றாங்களே. யார் தான் நம்பாம இருக்கிறாங்க? எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்குது. அஃப்கோர்ஸ் மூட நம்பிக்கையே இருக்குது எவ்வளோ. அந்த மூட நம்பிக்கையோடு போகிறவங்களுக்கும் ஒன்று அற்புதம் நடக்குது. ஏன்னா அதுவும் ஒரு நம்பிக்கை தான் பாருங்கள். ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே வைத்திருக்க நம்பிக்கை, அது நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சும்மா ஏதோ செய்கிறாருன்னு. பட் கடவுளை அப்படியே ஒரு குழந்தை மாதிரி நம்புகிறான் பாருங்கள். அதுதான் அந்த ஸ்ட்ரென்த்து. நம்ம சில சமயம் மூட நம்பிக்கைன்னு அசாதாரணமாக ஒரு மாதிரி அசால்ட்டாக சொல்கிறோம் பாருங்கள், ஏளனமாக சொல்கிறோம் மூட நம்பிக்கைன்னு. பட் அந்த மூட நம்பிக்கையில் இந்த எலமெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் பிளைண்டாக ஹி ஆஸ் அ ஃபெய்த்து. ஸோ அவனா த கொஸ்டின் இஸ், எது மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. எதன் மேலே வைக்கிறோம்? நம்ம இஃப் யூ புட் our belief on someone who is worthy of reciprocating, then it's fine. நம்ம வைக்கிற நம்பிக்கை யார் மேலே வச்சுக்கிறோம்? எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சேன் சார், ஆனால் அவர் என்னை கைவிட்டார். நான் இவரை நம்பி தான் தைரியம் அப்படி சொன்னேன், கடைசி நேரத்தில் அவர் நழுவிட்டார். இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். ஸோ நம்ம நம்புறது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. பட் ஆன் whom do you put that faith and belief? அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த பிலீஃபு எதுக்கு எப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்பர் 1, நான் ஒரு சரீரத்தில் சுகம் ஆகிறதுக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு பேசினேன். அடுத்தது நம்ம வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், பிஸ்னஸ்ஸு, பணத்தில், பொருளில் நம்ம வளர்ச்சி ஆகிறதுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு குறுகிய மைண்ட் இருக்கக்கூடாது, ஒரு விசாலமான யோசனைகள் இருக்கணும், கடவுள் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு கால் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பேசினேன். இப்போது பேசுகிறது 3வது காரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பல வருஷங்களாக ஒரு கிறிஸ்டியன் கோயிலுக்கு போனவங்க கூட சில சமயம் தலையில் அவங்களுக்கு ஏறாமல் கூட இருக்கும். ஏறாமல் சும்மா அப்படி போயிட்டு கூட வந்துடுவாங்க. அப்படி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் பல வருஷம். ஆனால் இதை புரிந்த பிறகு இதை நான் உனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, த பிலீஃப், வாட் இஸ் தட் பிலீஃப் தட் வில் சேவ் யூ? ஏன்னா நிறைய தடவை நம்ம யோசிக்கிறோம், நம்ம நற்கிரியை மூலம் நம்ம நல்லவங்கன்னு கடவுள் கண்ணில் பேர் எடுத்துருவோன்னு பாருங்கள். அது சுய முயற்சி, ஒரு சுய நீதி. அவன் நீதிமான் என்று நான் கருதுகிறேன், நான் யாருக்கும் தீங்கு செய்யலை சார், நான் யாருக்கும் தப்பு செஞ்சதில்லை சார், யாருக்கும் நான் கொடூரம் பண்ணதில்லை சார், எல்லாருக்கும் நான் நல்லது தான் செஞ்சுக்கிறேன். இப்படி தன்னை குறித்து நீதிமானாக பேசுவாங்க. நான் எல்லாருக்கும் இரவல் கொடுத்துருக்குறேன், இவ்வளோ தியானம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கிறேன், இவ்வளோ பேருக்கு சோறு போட்டுக்கிறேன், நான் பாத யாத்திரை பண்ணி நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், நான் மொட்டை அடிச்சிருக்கிறேன், வேறு என்ன சொல்லலாம், நான் இதை செஞ்சுருக்கேன் அதை செஞ்சுருக்கேன். நிறையா காரியங்கள் நம்ம கடவுளுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நான் எவ்வளோ என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்டேன். இவைகள் எல்லாம் கூட்டி பார்த்தா கூட அது ஒரு மனுஷனுடைய சுய நீதி. அப்போனா நீ உன்னுடைய சுய நீதியில் செய்கிற காரியங்கள் எல்லாம் கடவுளுடைய பார்வையில் அது செல்லா காசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம யாருக்குமே செய்யக்கூடாதா? அப்போ கோயிலுக்கு போகக்கூடாதா? அப்போ நம்ம காணி கொடுக்கூடாதா? ஏழைக்கு உதவி செய்யக்கூடாதா? இல்லை, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. நம்ம உதவி செய்கிறோம், நம்ம காணி கொடுக்குறோம், ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு சாப்பாடு போடுறோம், நம்மளுடைய பக்தியில் போய் சில காரியங்கள் செய்கிறோம், அதெல்லாம் நல்லது. சில சமயம் உபவாசம் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் நமக்கு நன்மையும் நம்மளை தாழ்த்துறதும் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்துகிற காரியங்கள். ஆனால் இதெல்லாம் செஞ்சனால கடவுள் எனக்கு இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவர் கையை முறிக்கிற மாதிரி இந்த செயல்கள் ஒருத்தரையும் கம்பல் பண்ண முடியாது. அதான் இந்த பாயிண்ட்டு. இதெல்லாம் நம்ம செய்யணும், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், தாராளமாக இருக்கணும். பட் தட் இஸ் அவர் குட்னஸ். ஆனால் இது பண்ணுறனால கடவுள் இதை ஏற்றுக்கணும், அதனால் அவர் எனக்கு நன்மை செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பார்வையில் நம்ம எது செஞ்சாலும் அதில் ஒரு எலமெண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் இருக்குது, அதில் ஒரு பெருமை இருக்குது, அதில் ஒரு ஹியூமன் ஒரு கெயின் இருக்குது. அது அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போயிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி லவ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் உள்ள ஹிட்டனாக இருந்தால் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், ஒரு அன்செல்ஃபிஷ் லவ் இருக்காது, அன்கண்டிஷ்னல் லவ் இருக்காது, ஒரு டிரான்சாக்ஷனல் லவ் கூட இருக்கும். இப்படி பண்ணேன் அப்படி வாங்கணும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னதான் நீ செஞ்சாலும் நீதிமான் மாதிரி நீ பெரிய காரியம் செய்ய, உன் சுய நீதி
கந்தலும் குப்பையும் அருவருப்பான காரியன்றார். ஆண்டவருக்கு பரிசுத்தமான தேவன் கண் முன்பாக இதெல்லாம் ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவாக இல்லைன்றார். அப்போ அவர் கண் முன்பாக எதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க. அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு நீதி, ஒரு நீதிமான். இன்னைக்கு நீதிமான்றது நம்ம சொல்கிறோம், பொய் சொல்ல மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன் சொல்கிறோம். ஆனால் அப்படி சொன்னாலும் அவர் பார்வையில் நம்முடைய உள்ளான இருதயம், நோக்கங்கள், வாஞ்சைகள் எல்லாம் அறிந்து அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு செல்லா காசு. அப்போ பரலோகத்தின் கண்ணில் செல்லுபடியாகிற காசு என்ன? அதுக்காக தான் இந்த காசு நமக்கு இந்த செல்லா காசாக போட நம்முடைய நீதி, அதுக்கு பதில் கடவுள் நமக்கு ஒரு இரவல் நீதி கொடுக்குறார். இரவல்னா அந்த நீதியை தான் நீ வச்சு அங்கே சேர முடியும், அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய சுய நீதியை கடவுளுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது கந்தலும் குப்பையும் அருவருப்பானது அப்படின்றார். அப்போ நம்ம பாருங்கள், நம்ம பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நீதி எதுன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, அதுக்காக தான் நான் இயேசுவை நான் இந்த உலகத்தில் அனுப்புகிறேன். பாவமே செய்யாமல் வாழ்ந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு நாள் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துவார். அவர் இந்த நோக்கத்துக்காக தான் வந்தார். அவர் வாழ்ந்த நோக்கம், வந்த நோக்கமே இழந்து போனதை மீட்கிறது தான். அவர் வந்த நோக்கம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்தில் ஈடுபடாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஒரு நாள் அவர் ஆட்டுக்கடாவை வெட்டுறாங்க பாருங்கள், பலி செலுத்துகிற மாதிரி தன்னையே ஜீவ பலியாய் கொடுப்பார். அந்த இரத்தம் சிந்துவதன் மூலம்தான் மனு குலத்துக்கு மீட்பு, மனு குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும். ரிக்வேதத்தில் கூட சொல்லியிருக்கு. அதன் அர்த்தம்தான் பிராயச்சித்த பலின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. பிராயச்சித்த பலியாக அவர் கொடுத்துருக்காருன்னு. இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு கடவுள் வச்சிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, மனுஷன் தன்னுடைய முயற்சினால் எந்த விதத்திலையும் கடவுளுக்கு முன்பாக யோக்கிய மாதிரி நிற்க முடியாது. ஆனால் அவனுக்கு கடவுள் கொடுக்குற நீதி, அந்த கடவுள் கொடுக்குற நீதி எப்படி வரும்னா, அவனுடைய நற்கிரியை மூலம் இல்லை, நற்விசுவாசத்தின் மூலம் வரும். பாருங்க, நற்கிரியை மூலம் ஒரு மனுஷனும் நல்லவனாக ஆண்டு கண் மூலம் நிற்க முடியாதுங்க. ஆனால் நற்விசுவாசம், என்ன விசுவாசம்னா அவர் கொடுக்குற அந்த இரவல் நீதியை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். அதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்னா, அவர் சொல்கிறாரு, பாவமே அறியாத அவர், பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நமக்கு பாவமாய் மாறினார். எப்படி பாவமே செய்யாதவர் பாவமாய் மாறினார்னா, அவர் உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு, அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா, உன்னுடைய சாபத்தை நான் சுமந்து சாபமான தோற்றத்தில் நான் நிற்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம், தெய்வீக ஆசீர்வாதத்தை எக்ஸ்சேஞ்ச் உனக்கு கொடுக்குறேன். உன்னுடைய நோய்களை எடுத்து, என் உடலில் எவ்வளோ தழும்புகள் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு நோய்க்கு அந்த தழும்புகளால் நீ குணமாக்கப்படுகிறாய். அப்போது உன்னுடைய வியாதியை சுமந்து கொண்டு என்னுடைய சுகத்தை உனக்கு தருகிறேன். உன்னுடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டு என்னுடைய நீதியை கொடுக்குறேன். அப்போ பாருங்கள், அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகுது பாருங்கள். உன்னுடைய வறட்சியை எடுத்துக்கொண்டு செழிப்பை கட்டளையிடுங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. அவர் ஐஸ்வர்யமான அவர் நமக்காக தரித்திரனாய் மாறினாராம். ஏன்னா தரித்திரனாகிய நீ ஐஸ்வர்யனாய் மாறுறதுக்கு. அப்போ பாருங்கள், எல்லாமே அவர் செய்தது அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்குறதுக்கு தான். சிலுவையில் உங்களுக்கு எனக்கு அவர் பாவமே செய்யாதவர் அந்த பாவத்தின் சம்பளத்தை அடிக்கப்பட்டார், உன்னுடைய சார்பாக, என் சார்பாக. இதை விசுவாசிக்கும் பொழுது தான் இந்த விசுவாசம், to be able to believe that Jesus took my place, என்னுடைய ஒரு இடத்தை அவர் எடுத்தார். நான் அடிக்கப்படணும், என் பாவத்துக்கும் என் அக்கிரமத்துக்கும் நான் அடிக்கப்படணும். ஆனால் அவர் அந்த தண்டனைகளை அவர் பரிசுத்தமான சுத்தமான அவர் சுமந்தார் என் சார்பாக. அதனால் நான் ஃப்ரீ, என் ஃபைனலாக அவர் கட்டிட்டார். அதனால் எனக்கு பாவத்தின் கொடூரமும் அந்த கஷ்டமும் என் வாழ்க்கையில் தேவையில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தை என் மேலே வந்துச்சு, என் சாபம் அவர் மேலே போச்சு. இந்த காரியத்தை நீ பிலீவ் பண்ணும் பொழுது, Jesus did that for me and I receive it. I receive your righteousness. இந்த ஒரு இரவல் நீதி, இந்த ஒரு இரவல் நீதி அவர் கொடுக்கும் பொழுது உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாறுது. உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாறுது என்ன, இன்றைக்கு உங்கள் பேங்க்கில் காசு எவ்வளோ இருக்கோ, ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க.
திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு 3 கோடி போட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்டு டக்குன்னு டைப் பண்ணி அக்கௌண்ட்டில் போட்டால் அடுத்த நாள் நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக மாறுறீங்க. நீங்கள் கோடீஸ்வரனாக மாறுற காரியத்துக்கு நீங்கள் போய் கல் தூக்கலை, எங்கேயும் போய் உழைக்கலை, எந்த ஊருக்கும் போய் கடின உழைப்பு செய்யலை, நீங்கள் ஒன்றுமே செய்யலை. ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஸ்டேட்டஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட். ஒரு குரோபதியாக மாறிடுங்க. இப்போ இது எக்ஸாக்ட்லி ஜீசஸ் உன்னுடைய அக்கௌண்ட்டில் தன்னுடைய நீதியை போடுறார். போட்ட உடனே தன் நீதியை போட்ட உடனே உன் வாழ்க்கையில் என்ன ஆகுது பாருங்கள், நீ நீதிமானாய் மாறுற. இந்த நீதிமானாய் மாறுறனால என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில் ஒரு கிராட்டிடியூட் வருது. இதை பெறுவதற்கு நான் தகுதி இல்லை, ஆனால் நீங்கள் இதை அடைகிறதுக்கு என்னால் முடியவும் முடியாது, என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேன்னு ஒரு நன்றியுள்ள இருதயம் வரப்போல் உன் இருதயத்தில் ஒரு புது ஆசை வருது. கெட்ட பசி நீங்கி நல்ல பசி வருது. நல்லா வாழணும், பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை போல் ஒருவனை நீ நேசித்தியே, நான் ஏன் மற்றவனை நேசிக்கக்கூடாது? துரோகியாக என்னை நீர் அன்பு கூர்ந்தீரே, எனக்கு துரோகம் பண்ணவனை ஏன் நான் மன்னிக்கக்கூடாது? இந்த ஒரு ஆட்டிடியூட் வருது. ஆக மொத்தம் என்ன ஆகுது பாருங்கள், இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரபிள். இது ஒரு மேலேருந்து உன்கிட்ட வந்தால் தான் நீ இன்னொருத்த கொடுக்க முடியும். உன் பாத்திரத்தில் இருந்தால் தான் கரண்டியில் வரும். இதே தான் உன் வாழ்க்கையில் இதை ருசித்ததால் தான் மற்றவங்களுக்கு நீ காமிக்க முடியும். சும்மா புஸ்தகம் வாசத்தினால செய்ய முடியாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் an experience of being loved, an experience of becoming righteous, இது வரும் பொழுது என்ன ஆகுது, ஆண்டவர் நம்மளோடு உள்ளே வந்து பேசுகிற ஒரு அனுபவம் வருது. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் சார்பாக, என் சார்பாக அடிக்கப்பட்டது நான் நம்புகிறேன். இப்பொழுது என் சாபத்தெல்லாம் நீக்கி, என் பாரத்தெல்லாம் நீக்கி எனக்கு உங்கள் நிம்மதியும் சமாதானத்தை கொடுங்க. அதான் அவர் சொல்கிறாரு, மை பீஸ் ஐ கிவன் டு யூ நாட் அஸ் த வேர்ல்ட் கிவ்ஸ். உலகம் கொடுக்குற அந்த நிம்மதி இல்லைடா, நான் என் நிம்மதி கொடுக்குறேன், என் அமைதியை கொடுக்குறேன், என் சமாதானத்தை கொடுக்குறேன். அது வந்து உன்னை வாழ வைக்கும். கஷ்டத்தின் மத்தியிலும் புயலின் மத்தியிலும் ஒரு நங்குரம். அதான் எல்லா துக்கமான சூழ்நிலையிலும் உனக்கு தைரியமும் பலனும். ஏன்னா உன் தாயின் தாப்புன்னு உன்னை கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன். மனுஷன் கைனால் செய்தது, கையினால் செஞ்சதில் நான் வாசம் செய்யலை. உன் உள்ளத்தில் வந்து நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு வறட்சியும் ஒரு வெறுமை இருக்குது தம்மா. ஏன் தெரியுமா? அவர் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லாதனால தான் அந்த வெறுமை. அவர் உள்ளே வந்த உடனே ஒன்றுமே இல்லை, சாதாரண ரசம் சோறு சாப்பிட்டா கூட திருப்தி இருக்கிறதுல ஒரு சந்தோஷம், ஒரு கண்டென்ட்மெண்ட் அண்ட் ஜாய். இந்த சந்தோஷமும் இந்த திருப்தியும் அவர் உள்ளே வர போல தான் நடக்குது நம்ம லைஃப்பில். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள், வெறுமையாக இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் திருப்தி இல்லையா? வாழ்க்கையில் கடவுளோடு எங்கேயோ தூரம் இருக்கிற மாதிரி இருக்கா? மதத்துக்கு மிஞ்சி இந்த உறவு செய்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஏதோ ஒரு கிறிஸ்டியன் கும்பலை திரட்டுறதுக்கோ, ஒரு மதத்தை உண்டு பண்ணுறதுக்கோ, ஏதோ ஒரு அரசியல் ஒரு தலைவர் ஆகிறதுக்கோ இல்லை. இதை தான் தப்பாக புரிஞ்சுட்டாங்க அந்த காலத்தில் ரோமர்கள்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்த நோக்கம் அழிந்து போனவங்களும் இழந்து போனவங்களும் மீட்கிறது தான் வந்தேன். அது புரியல, கூட இருந்தவங்களே புரியல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட, உங்கள் வாழ்க்கையில் இந்த நம்புகிற ஒரு நம்பிக்கை தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஒரு டிஸ்கனெக்டாகவே இருக்கிறோம் கடவுளோட. ஆனால் ஒரு கனெக்ட் வர்றதுக்கு Jesus says, come to me. If you will believe, you will be saved. Believe what? Believe that Jesus took my place. நான் கடவுளை விட்டு தூரமாக என் பாவத்தை நிமித்தம் இருக்கிறேன். ஆனால் எனக்காக அடிக்கப்பட்டு அந்த ஃபைன் அவர் பே பண்ணிட்டனால இன்றைக்கு கடவுளுக்கு முன்பாக நான் தைரியமாக வந்து நிற்க முடியும். என்னென்னா, ஐ ஹாவ் திஸ் ரைச்சஸ்னஸ் விச் ஹி ஹஸ் கிவன். அவருடைய நீதி நமக்கு இருக்கிறனால நம்ம தைரியமாக ஆண்டவருக்கு முன்பாக, அதனால தான் நம்ம ஜெபம் சொல்கிறோம், Heavenly Father, we come to you in Jesus' name. பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுள் விட்டு எங்கே இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன்றாரு. யூ கால் unto me and I will answer youன்றாரு. இன்றைக்கி கடவுள் வந்து எங்கேயோ ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்க தேவையில்ல. அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார், நம்ம இருதயத்திலே இருக்கார். உன் கூட இருக்கிறேன். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். கடைசி வந்து உன்னோட கூட இருப்பேன். உன்னுடைய நரமுடி ஆன காலத்தில், வயோதிப காலத்தில் உன் பலன் குன்றினாலும் நான் உன்னை தூக்கி சுமப்பேன்றாரு. இத்தகைய ஒரு உறவு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க போல் யூ வில் நெவர் ஃபீல் லோன்லி டுநைட். இன்றைக்கி நீ வந்து லோன்லியாகவே இருக்க மாட்டேங்க. யாருமே இல்லைனாலும் அவருடைய பலத்தில் நான் சாதிக்க முடியும். அந்த நெவர் கிவ் அப்புக்கு ஒரு பவரே வந்து என்னோட கடவுள் கூட இருக்கிறார். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தனத் மீ. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, ஒரு ராஜா, ஒரு சேனை இருக்குது, கடவுள் என் கூட இருக்கிறனால அந்த சேனைக்குள்ளே நான் ஒண்டியாக பாஞ்சிருவேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன் அவருடைய பலத்தினால.
அவர் சும்மா வாயில் மட்டும் சொல்லலைங்க. அவர் சின்ன வயசில் ஒரு சிங்கம் வரப்போல் தனியாக சண்டை போட்டு சிங்கத்தை கீழ்ச்ச ஒரு மனுஷன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கலாம். நீங்கள் அசாதாரணமான காரியங்கள் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் உள்ள வெறுமை இல்லை, உங்கள் உள்ள கடவுள் கூட இருக்கிறார். அந்த அனுபவம், அவர் பேசும் தெய்வம் இயேசு, இந்த ஒரு காரியம் வரும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கனெக்ட் ஆகும். அதனால தான் அவர் சொல்கிறார், ரிப்பெண்ட்னா யூட்டர்ன் எடு. இது வரைக்கும் நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்த உன் வாழ்க்கையை வேஸ்ட்டு தெரிஞ்சிடணுன்னு திரும்பிட்டு வந்துட்டு பிலீவ் தட் ஐ கேம் அண்ட் டைட் ஃபார் யூ. உன்னை ரட்சிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். என்னை விசுவாசி, நான் உன்னை வாழ வைப்பேன். அண்ட் யூ வில் பி சேவ்டு ஃப்ரம் ஆல் த கர்ஸ். எல்லா விதமான சாபங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் கான்ஸ்டண்ட்டாக உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன். இது ஒரு ஜேர்னி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு ஸ்டார்டிங் ரீசனு எப்படி இதை செய்யணுன்றது, டு ஆக்டிவேட் இந்த பிலீஃப். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட யூ டோன்ட் நீட் டு ஃபீல் டிஸ்கனெக்டட். நம்ம எங்கேயோ கிடக்கிற மாதிரி இருக்க வேணாம். இன்றைக்கு ஆண்டவரோட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நீங்கள் நேசிக்கிறதுக்காக நன்றி, இருக்கிற மாதிரி நான் நேசிக்கிறேன்றார். என் பாவங்களை மன்னிங்க, என் துக்கங்களை நீக்குங்க, வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்கி, பாரங்கள் நீக்கி, என் பாவத்தை மன்னிங்க. ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டா ஆண்டவர் எல்லா அநீதியும் மன்னிக்கிறேன்னு சொல்கிறார். இனி குற்ற மனசாட்சி நமக்கு தேவையில்லை. உமக்காக இயேசு சிலுவையில் பாடுபட்டார், அதை நம்புங்க. எனக்காக தான் நீங்கள் பாடுபட்டுங்க. எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன். இந்த பாவத்தின் குற்றத்தை நீர் எடுத்ததுனால அந்த குற்ற மனசாட்சி என்னை விட்டு நீங்கள் உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க. என் பாவத்தை மன்னித்து நிம்மதி கொடுங்க. நான் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஜெயிலில் கூட இருக்கலாம், நீ பெரிய பாவம் செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு என்ன எல்லாம் தண்டனை தான் சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிற ஒரு மனுஷனை பரிசுத்தமாக ஆக்குறதுக்கு அவருடைய ரத்தம். இன்றைக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் நம்ம விட்டு நீக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு பியூரிட்டி வர்றது தான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா ஜஸ்ட் அஸ் இஃப் யூ நாட் சின்ட் அட் ஆல். அந்த ஒரு நிலை, ஒரு பியூரிட்டி உள்ளே வரணும். இல்லைன்னா நம்மளை குறித்தே அசுத்தமாக யோசித்து நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு ஜீசஸுடைய ரத்தம் நம்மளை கழுவி, He gives you a feeling of being pure and holy and acceptable. அவர் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, நீ என்னுடைய பிள்ளை, நான் ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன்றார். அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, இந்த நாளில் கூட இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அவங்கள தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டு இந்த நர்விசுவாசம் ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனால் அவன் நீதிமான் ஆனான். அதுபோல் நாங்கள் உம்மை விசுவாசித்து என் சார்பாக நீர் எனக்காக செய்த காரியத்தை அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அதை விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரே எங்கள் பாவத்தெல்லாம் எங்கள் விட்டு நீக்கி உம்முடைய நீதியை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பின் அனுபவம், உம்மோடு ஒரு உறவு, நீர் பேசி வழி நடத்துகிற ஒரு அனுபவம், ஒரு நட்பு இது உதிக்கிட்டும் எங்கள் வாழ்க்கையில். அப்போ அந்த வெறுமை நீங்கி ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் மாறி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமான ஒரு லைஃபாக மாறி இந்த பயணம் தொடங்கட்டும் ஆண்டவரே. I pray that you will do a miracle in their life. இருக்கிற இடத்துல நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்காக நீங்கள் மறுத்துங்க, அதை நான் நம்புகிறேன். என் உள்ளத்தில் வந்து உங்கள் அன்பை உணரட்டும், உங்கள் சமாதானம் எனக்கு வரட்டும், உங்கள் சுகம் எனக்கு வரட்டும். இட்ஸ் அ பேக்கேஜ். என்னை சரீரத்தை தொடுங்க, என் கையின் பிராஸ்தி ஆசீர்வதிங்க, இந்த குடும்பம் செழிக்கட்டும், என் வாழ்க்கை விரிவாகட்டும்னு கேட்போம். Then the Lord will bless us richly. You will experience a miracle. Father, thank you for doing this in people's life. வாழ்க்கையை நீர் bless பண்ணுங்க ராஜா. இயேசு மூலம் கேட்க பிதாவே, ஆமென். Thank you friends. May God bless you. நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் உங்கள் பேர் போட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நம்ம பேசுகிற செய்திகள் ஒவ்வொரு வாரம் ஒன்று வரும். அது நிமித்தம் நீங்களும் கொஞ்சம் யூ கேன் பி மோட்டிவேட்டட் அண்ட் இன்ஸ்பயர்ட். இஃப் யூ நீட் தட், அந்த வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் மெசேஜ் உங்கள் பேர் அனுப்புங்க. யூ வில் பிகின் டு கெட் ஒவ்வொரு வாரமும் ஒரு மோட்டிவேஷ்னல் உங்களுக்கு வரும். ஸோ காட் பிளஸ் யூ. பபாய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனுங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதலே அறிவிக்கப்படும்.